நன்றி உதயகுமார், மேனேஜிங் எடிட்டர் பில்டர்ஸ் லைன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் பாலசுப்ரமணியம் எடிட்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிமார்ந்த மாலை வணக்கம். இந்த இந்த இன்னைக்கு இருக்கிற நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அஜெண்டாவுக்கு போயிடலாம். சார் நம்ம என்னை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து ஐ வுட் லைக் டு ஷேர் த ஸ்க்ரீன் நவ். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் யூசேஜ் ஆஃப் சிமெண்ட் ஃபார் டியூரபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து நாம வந்து பல வகையான சிமெண்ட் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஓபிசி சிமெண்ட், பிபிசி சிமெண்ட், ஸ்லாக் சிமெண்ட், இந்த மாதிரி பல வகையான சிமெண்ட் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒவ்வொரு சிமெண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலா வந்து இதோட உபயோகம் எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோ ஆர் ஒரு டெக்னிக்கல் நாலேஜோ வந்து கஸ்டமர்ஸ் லெவல்ல இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து பில்டிங் முக்கியமாக நம்ம வந்து இந்த குவாலிட்டி பில்டிங் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது குவாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பல வேரியபிள்ஸ் உள்ளார வருது. ஸோ பட் ஜென்ரலா கஸ்டமர்ஸ் வந்து குவாலிட்டின்னு தான் பேசுவாங்களே ஒழிய அந்த குவாலிட்டிங்கிற ஒரு காம்போனன்ட் கீழே வந்து பல வகையான பேராமீட்டர்ஸ் வருதுங்கிறது வந்து அவங்களுக்கு புரியாது. ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சன் அண்ட் ஆஸ் அ நாம வந்து தொழில்நுட்பத்துறையில நமக்கு வந்து விஷயங்கள் தெரியறதுனால ஆஸ் அ இன்ஜினியர், பில்டர் ஆர் கான்ட்ராக்டர் நாம வந்து இந்த சிமெண்ட் எந்த வகையான சிமெண்ட் நம்ம எந்த பர்பஸ்க்காக பயன்படுத்தி அதனால கஸ்டமருக்கு எந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இது டீடைலா பேசணுங்கிறது இந்த டாபிக்கை செலக்ட் பண்ணது. ஸோ அப்ளிகேஷன் பேஸ்ட் யூசேஜ் ஆஃப் சிமெண்ட் ஃபார் டியூரபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த வகையான சிமெண்ட் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினா அந்த கட்டுமானத்துக்கு வந்து நீண்ட ஆயுள், லாங்கிவிட்டி ஆர் டியூரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேசுறோம். ஸோ இதை இந்த டாபிக் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் கஸ்டமருக்கு வந்து புரியுற மாதிரி வேல்யூ பேஸ் எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது, வேல்யூ அடிஷன் எப்படி கொடுக்கறது, அந்த வேல்யூ அடிஷன் அவங்களுக்கு கொடுத்து நாம ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு பில்டராவோ ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு இன்ஜினியராவோ நம்ம எப்படி நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கோ ஆர் நம்ம கொடுக்குற சர்வீஸுக்கு நாம எப்படி தகுந்த வேல்யூ நாம வந்து அவங்ககிட்ட இருந்து நாம வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டாபிக்கோட முக்கிய நோக்கமே. ஸோ நவ் இப்போ நம்ம டியூரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து முக்கியமான ஃபேக்டர், அது என்னங்கிறது பார்ப்போம். அதாவது வந்து குட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்து என்னது, அந்த கட்டுமானம் வந்து பல தலைமுறைக்கு வரணும். அந்த கட்டிடத்தோட லாங்குவிட்டி ஆர் டியூரபிலிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஜென்ரலா குவாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்க. குவாலிட்டிக்கு கீழே வந்து டியூரபிலிட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து ஆஸ்தட்டிக் லுக்கு, அப்புறம் வந்து வேல்யூ அடிஷன், அந்த வாங்குற பொருள் மதிப்புக்கு மேல நமக்கு மதிப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது, அதை வந்து வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. அது கிடைக்குதா அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருந்து பல அட்டாக்ஸ் வரும் பில்டிங்க்கு. ஏர் பொல்யூஷன் ஆர் வாட்டர் பொல்யூஷன் ஆர் சாயில் எரோஷன்ல இருந்து நிறைய பொல்யூஷன்ல இருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல அட்டாக் வரும்போது அந்த சிமெண்ட் நம்ம பர்டிகுலர் சிமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் அந்த இடத்துல வந்து அந்த சிமெண்ட் எந்த வகையா அந்த பில்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்துது. ஸோ பில்டிங்க்கு எப்படி வந்து ஹை டியூரபிலிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ குவாலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஆஸ்தட்டிக் லுக்கு, வேல்யூ அடிஷன், டியூரபிலிட்டி அண்ட் வந்து மிகச்சிறிய அளவுல வந்து அதிக வேலைப்பாடு எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ குட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா டியூரபிலிட்டி ஒரு மெயின் ஃபேக்டர். டியூரபிலிட்டி எதை வச்சு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருந்து இந்த சிமெண்ட் எப்படி வந்து அந்த கட்டடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அந்த சல்ஃபேட் அட்டாக், குளோரைட் அட்டாக் ஆர் வாட் எவர் கெமிக்கல் அட்டாக்ல இருந்து, விண்ட், ரெயின், இந்த மாதிரி பல எதிர்வினைகள்ல இருந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி தான் கொடுக்கும்போது அந்த பில்டிங்கோட டியூரபிலிட்டி வருது. அதே மாதிரி காங்கிரீட்டுக்கும் அதே தான். காங்கிரீட், பில்டிங் ரெண்டுமே வந்து இந்த பர்டிகுலர் சிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணும்போது டியூரபிலிட்டி வருதுங்கிறது தான் நம்ம இந்த பாயிண்ட் பார்க்க போறோம். இது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம வந்து இப்ப முக்கியமா பார்க்க போறது வந்து
ஒரு பர்டிகுலர் சிமெண்ட்டை யூஸ் பண்ணியே வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் இன்னைக்கு கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடு கட்டணும் ஆர் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு ஜென்ரலா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓபிசி சிமெண்ட் இருக்கு, பிபிசி சிமெண்ட் இருக்கு, ஸ்லாக் சிமெண்ட், இந்த மாதிரி சிமெண்ட் தான் ஜென்ரலா மார்க்கெட்ல இருக்கு. இது ஒவ்வொரு சிமெண்ட்டும் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்தல இடத்துக்காக தான் நாம அதை தயாரிச்சிருக்காங்க. ஆனா ஜென்ரலா வந்து டீலர்ஸ் மத்தியிலயோ அது வந்து விற்கக்கூடிய டீலர்ஸ் மத்தியிலயோ கஸ்டமர் மத்தியிலயோ ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால எந்த சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம அவங்க எல்லா சிமெண்ட்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு வகையான சிமெண்ட்டை எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் நாம வந்து கண்டிப்பா ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சன் நாம மாறுபட்டு இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணோம்னா பல வகையான பெனிஃபிட்ஸ் நமக்கும் சரி கஸ்டமருக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த ஆஸ்பெக்டுக்கு போகலாம். எந்தெந்த சிமெண்ட் எந்தெந்த வகையில நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து ஜென்ரலா இந்த ஓபிசி சிமெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல உங்க எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிசியில வந்து 43, 53, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 33 சிமெண்ட், 33 கிரேட் சிமெண்ட்டும் இருந்திருக்கு. இந்த ஓபிசி சிமெண்ட் வந்து ஆஸ் பர் ஐஎஸ் 269 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து குறிப்பிடப்படுது. இந்த ஓபிசி வந்து இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா கிளிங்கர், அதாவது அதிக லைம் ஸ்டோன் இதுல இந்த காம்போசிஷன்ல ஓபிசியில அதிகமான லைம் ஸ்டோன் இருக்கும். அண்ட் ஜிப்சம் ரெண்டும் மிக்ஸ் தான் இந்த காம்போனன்ட். இது ஜென்ரலா நாம எங்க யூஸ் பண்ணலாம்னா ஜென்ரலா ஆல் பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஓபிசி வந்து ஜென்ரலா வந்து இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த ஓபிசியை பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபார்ம் ஒர்க்ஸுக்கும் வந்து அவங்க வந்து மிக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால கவர்மெண்ட்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆல் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஓபிசி தான் வந்து பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி வந்து இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்ல பிபிசி சிமெண்ட் ஆர் மற்ற வகையான சிமெண்ட், ஃபாஸ்ட் செட்டிங், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஜென்ரலா வந்து ஓபிசி வந்து எல்லா வகையான கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கு அண்ட் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கெல்லாம் ஜென்ரலா இதுதான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் ஜிஓல வந்து ஓபிசி தான் வந்து பேஸ் பண்ணி தான் டிசைன் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆந்திரா, மகாராஷ்டிரால இது மற்ற மாநிலத்துல தான் பிபிசி சிமெண்ட்டுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் வந்து பயனடையணுங்கிற ஜிஓ கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த ஜிஓஸ்லாம் ஃபியூச்சர்ல வந்தா அந்த பிபிசி சிமெண்ட்ல இருக்கிற அட்வான்டேஜஸும் பில்டிங்ஸுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வருங்காலத்துல வரும் அப்படின்னு நம்புறோம். ஸோ ஓபிசி சிமெண்ட் ஜென்ரலா மாஸ் கான்கிரீட்டிங், எங்கெங்கெல்லாம் வந்து மிக்ஸ் டிசைன் பர்டிகுலரா நமக்கு அப்ளிகேஷன் பேஸ்டு மிக்ஸ் டிசைன் எங்கெங்கெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கோ இந்த ஓபிசி சிமெண்ட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது மிக்ஸ் டிசைன் பண்றதுக்கு. ஸோ ஓபிசி சிமெண்ட் பேசிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கிளிங்கர், ட்ரைக்ளாஷ், கால்சியம் சிலிகேட்ஸோட காம்போசிஷன் பிளஸ் ஜிப்சம் மிக்ஸ் தான் ஓபிசி இருக்கு. இது பரவலா எல்லா வகையான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இது அபவுட் ஓபிசி. பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு தான் இதை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இப்போ அடுத்த சிமெண்ட் நம்ம பார்க்கணும்னா இது வந்து பிபிசி சிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து இந்த பிபிசி சிமெண்ட் இஸ் கேச்சிங் அப் வெரி ஃபாஸ்ட். இந்த பிபிசி சிமெண்ட் வந்து ஆஸ் பர் பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஐஎஸ் 1489 அப்படிங்கிற குறியீடுல வருது. பிபிசி சிமெண்ட்ல வந்து கிளிங்கர் பிளஸ் ஒரு 15 to 35% ஆஃப் போசலோனிக் சிமெண்ட், போசலோனிக் மெட்டீரியல் ஆட் பண்ணி இந்த காம்போசிஷன் வருது. இந்த பர்டிகுலர் போசலோனிக் சிமெண்ட், ஹை குவாலிட்டி போசலோனிக் சிமெண்ட் ஆட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சிமெண்ட்டுக்கு வந்து டியூரபிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹையா வருது. இதனால வந்து இந்த சிமெண்ட், இந்த பர்டிகுலர் பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய கட்டுமான வேலைப்பாடுல பயன்படுத்தும் போது அந்த சிமெண்ட், சாண்ட், வாட்டர் மிக்சர் ரேஷியோ வரும்போது கோஹெசிவ்னஸ், அந்த பசுப்பு தன்மை வந்து இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த சின்ன சின்ன காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்று போகக்கூடிய ஒரு துருவங்கள்லாம் வரும் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வரும்போது.
அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ல இருந்து இந்த பிபிசி சிமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கோஹெசிவ்னஸ் கொடுத்து இந்த பில்டிங் அந்த காங்கிரீட்ல வந்து சிறிய சிறிய கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் வராம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல இருந்து குளோரைடு ஆர் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸுக்குலாம் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்தது. ஸோ இந்த பிபிசி சிமெண்ட் கிரியேட்ஸ் ஒரு லேயர், ஒரு இம்பர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த இம்பர்மியபிலிட்டி ஃபேக்டர் உள்ளார நுழையக்கூடாத, எதுவுமே நுழைய முடியாத, நுழைந்து காங்கிரீட் உள்ளார நுழைந்து அந்த ஸ்டீலுக்குள்ளார போய் அந்த கெமிக்கல் சல்ஃபேட் ஆர் வாட்டர் எதுவுமே உள்ளார பூந்து தண்ணியோ மலையில வரக்கூடிய தண்ணி எதுவுமே காங்கிரீட் அந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல போய் கான்டாக்ட் வர முடியாத ஒரு ஒரு பாதுகாப்பு தன்மையை உண்டாக்குது இந்த பிபிசி சிமெண்ட்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிபிசில வந்து இந்த போசலோனிக் மெட்டீரியல் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90 இயர்ஸ் வரலுமே அந்த பில்டிங்க்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்ட்ரென்த் கூடி கொடுத்துக்கிட்டே போகுது. இந்த ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 3 days 7 days 28 days அப்படிங்கிறதா நம்ம வந்து சிமெண்ட்ல வந்து ஸ்ட்ரென்த் கெய்னிங் கெப்பாசிட்டி டைம் ஃபேக்டரா வச்சிருக்கோம். இந்த அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்ல ஸ்ட்ரென்த் கெய்னிங் கெப்பாசிட்டி வருது. ஆனா இந்த பிபிசில பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஓபிசி வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷத்து காலத்துல இந்த ஓபிசி சிமெண்ட்னால ஆகக்கூடிய கட்டடங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அதுக்கு மேல 1.5 வருஷத்துக்கு மேல அது அந்த ரியாக்ஷன் இருக்காது, ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு ஸ்டாக்னன்ட் ஆயிடும். பட் பிபிசி சிமெண்ட்னால ஆகக்கூடிய கட்டுமானத்துக்கு பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ்க்கு மேல கூட அது அந்த பில்டிங்க்கு ஸ்ட்ரென்த் கெய்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது ரிசர்ச்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால கரண்ட்லி வந்து பிபிசி சிமெண்ட் வந்து ரிசர்ச்சர்ஸ் ஹைலி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பிபிசி சிமெண்ட் வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டும் சரி ரிசர்ச்சர்ஸும் சரி ஹைலி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பிபிசி சிமெண்ட் எங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், பிளாஸ்டரிங், பிரிக் ஒர்க், இந்த இடத்துல எல்லாம் வந்து ஹைலி ரெக்கமெண்டபிள். பிகாஸ் இது வந்து கண்டினியூஸா இது ஸ்ட்ரென்த் கெய்னிங் கெப்பாசிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு, காலகாலமா கொடுத்துட்டு இருக்கிறதுனால இது வந்து கவர்மெண்ட்டும் சரி ரிசர்ச்சர்ஸும் ஹைலி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அடுத்த சிமெண்ட் பார்க்க போனோம்னா போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட். இந்த ஸ்லாக் சிமெண்ட் பாத்தீங்கன்னா ஐஎஸ் 455 அப்படிங்கிற குறியீடுல வருது. இந்த ஸ்லாக் சிமெண்ட்ல வந்து கிளிங்கர் காம்போசிஷன் பிளஸ் 40 to 50% ஜிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீல் தயாரிக்கும் போது, இரும்பு ஸ்டீல் தயாரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் வந்து கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், ஜிஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட். இது வந்து ஒரு இனர்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை வந்து ரொம்ப ஹைலி 3600 கியூபிக் சென்டிமீட்டர்ல வந்து கிரைண்ட், அவ்வளோ ஃபைனஸ்ல கிரைண்ட் பண்ணி அதை வந்து அந்த கிளிங்கர் கூட ஃபைனா கிரைண்ட் பண்ணி வரும்போது இந்த பர்டிகுலர் போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்டோட குவாலிட்டிஸ் வந்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான ஒரு குவாலிட்டிஸ் கொடுக்குது. இதனால என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் போர்ட்லாண்ட் ஸ்லாக் வந்து நாம வந்து கிரவுண்ட் ஒர்க், அண்டர் கிரவுண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆல் கைண்ட் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸுக்கு ஹைலி பிரிஸ்கிரைப்டு. பிகாஸ் இந்த ஸ்லாக் சிமெண்ட் வந்து ஹைலி சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் குவாலிட்டிஸ் இதுல இருக்கு, குளோரைட் ரெசிஸ்டன்ஸ் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு, பிளஸ் ஹை ஃபைன்னஸ்னால இதுவும் கோஹெசிவ்னஸ் அதிகமா கொடுக்கறதுனால சல்ஃபேட் எனி கைண்ட் ஆஃப் அட்டாக்ல இருந்து சாயில்ல இருக்கிற பொல்யூட்டன்ஸோ ஆர் கெமிக்கல் அட்டாக்டோ ஆர் சால்ட் அட்டாக்ட், சல்ஃபேட் குளோரைட் வாட் எவர் அட்டாக்ல இருந்து இந்த ஸ்லாக் சிமெண்ட் ஆன ஸ்லாக் சிமெண்ட் பயன்படுத்தி ஆகக்கூடிய பீம் ஒர்க்குக்கோ ஆர் கிரவுண்ட் ஒர்க்குக்கோ பீம்ஸ் வாட் எவர் இட் இஸ், இதுக்கு வந்து ஹைலி வந்து ரெக்கமெண்டபிளா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கிறதுனால. இது வந்து போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டை பத்தி. இப்போ இப்போ லேட்டஸ்டா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ரேபிட் ஹார்டனிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட்ங்கிற ஒரு ஸ்பெஷல் வகையான சிமெண்ட் வந்து அதிகமா வந்து பயன்பாட்டில் வருது. இந்த பர்டிகுலர் ரேபிட் ஹார்டனிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் வந்து ஐஎஸ் 8041ங்கிற ஒரு குறியீடுல வருது. இது எதுக்கு இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த பர்டிகுலர் சிமெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பர்டிகுலர்லா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஷெட்யூல் கூட ஷெட்யூல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் போது
நமக்கு இந்தியாவில் தெரியும் லீடு காஸ்ட் ரொம்ப அதிகம். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டயத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணலன்னா கோடிக்கணக்கில் அது காஸ்ட் எஸ்கலேஷன் ஆயிடுது. அதனால டயத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தம் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு நம்ம நாட்டில் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தவரையிலும். இல்லைன்னா லீடு காஸ்ட் அதிகமாயிடுது. இதை பர்டிகுலரா அவாய்ட் பண்ணணும்னா, இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா, இப்போ நாம வந்து சைட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட். இப்போ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ரோட் ப்ராஜெக்ட்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாத்துலேயும் வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆஃப் சைட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆன் சைட்ல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பர்டிகுலர் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ரேபிட் ஹார்டனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் ரொம்ப ஹைலி இப்போ வந்து யூஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக தான் இப்போ கம்பெனிஸ் வந்து நம்ம கம்பெனிலையும் சரி ரேபிட் ஹார்டனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் புது வகையான சிமெண்ட் வந்து நிறைய பேருக்கு இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வேல்யூ அடிஷனா இருக்கு கஸ்டமருக்கு. இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹாலோ பிளாக்ஸ், ஓஇஎம்ஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் நம்ம காங்கிரீட்டிங்க்கு எல்லா இடத்துலையும் வந்து வெரி பெரிய காங்கிரீட்டிங் ஒர்க்கு, ரூஃப் காங்கிரீட்டிங் இந்த மாதிரி இடத்துலலாம் கூட ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து நீங்க ஹைலி ரெக்கமெண்டபிள். இது வந்து இட் கிவ்ஸ் வெரி இதோட செட்டிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட். இனிஷியல் செட்டிங் டைமும் சரி, ஃபைனல் செட்டிங் டைமும் சரி வெரி ஃபாஸ்ட். அண்ட் ஸ்ட்ரென்த் கெய்னிங் கெப்பாசிட்டியும் அது வந்து ரொம்ப குவிக்லி ரொம்ப ஃபாஸ்டா அட்டைன் பண்றதுனால ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸையும் பில்டிங்ஸையும் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணலாம். வெரி ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ முக்கியமா நாம வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கிற இந்த 4 வகையான சிமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் சில வகையான சிமெண்ட்கள் இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்றது ஆர் வெரி ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டும் இதுவும் வந்து இப்போ ரொம்ப ஹைலி யூஸ்டா இருக்கு. இந்த சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் IS 12330 அப்படிங்கிற குறியீடுல வருது. இது SRCயும் சொல்லுவாங்க. SRC சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். இதோட பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பேசிக்கலி வேர் இந்த கோஸ்டல் ஏரியா ஆர் வேர் சாயில்ல வந்து பொல்யூஷன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹைலி ரெக்கமெண்டட் வந்து சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வெரி ஹைலி ரெக்கமெண்டபிள். இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் நம்ம எர்லியரா பார்த்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், இந்த சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட், இது எல்லாமே வெரி ஹை குவாலிட்டி, ரொம்ப ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது. இதை மேனுஃபேக்சர் பண்றது ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ண வேண்டி இருக்கும். இது செப்பரேட்டா ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த 2 சிமெண்டோட காஸ்ட் வந்து நார்மல் சிமெண்டோட கண்டிப்பா ஹையரா தான் இருக்கும். ஸோ இது ஒரு கோஸ்டல் ஏரியா ஆர் வேற இப்போ டேனரி இண்டஸ்ட்ரி இருக்கு ஆர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, டையிங் யூனிட்ஸ், இந்த மாதிரி ஏரியா வேர் வாட்டர் சாயில் வாட்டர் வந்து ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட்ங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணலாம். போர்ட்ஸுக்கு பர்டிகுலரா போர்ட் பில்டிங் இதுல எல்லாம் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோஸ்டல் ஏரியா எல்லா இடத்துலையும். இன்னும் பல வகையான சிமெண்ட்டுகள் இருக்கு. இந்த லோ ஹீட் சிமெண்ட்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் வகையான சிமெண்ட். இது IS 12600ங்கிற ஒரு குறியீடுல வருது. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த லோ ஹீட் சிமெண்ட் வந்து எங்க அதிகமா பயன்படுத்தலாம் அப்படின்னா, எங்க மாஸ் காங்கிரீட்டிங் எங்க அதிகமா இருக்கும், லைக் டேம்ஸ், பர்டிகுலர்லி டேம்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து மாஸ் காங்கிரீட்டிங் அதிகமா தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு மாஸ்கிங் காங்கிரீட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நீங்களே இமேஜின் பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எந்த அளவுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இவ்வளோ மாசா ஜென்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பா இட் லீட்ஸ் டு ஹெவி கிராக்ஸ் ஆர் அன்வான்ட் டேமேஜ் இன் த காங்கிரீட். இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் லோ ஹீட் சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வகையான சிமெண்ட்டும் இருக்கு. ஈவன் OPC கூட நம்ம வந்து PPC இஸ் ஆல்சோ ஹைலி ரெக்கமெண்டபிள் ஃபார் மாஸ் காங்கிரீட்டிங். OPC யூஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து அடிட்டிவ்ஸ் மூலமா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை குறைச்சி மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க.
லோ ஹீட் சிமெண்ட் இஸ் ஆல்சோ ஹைலி ரெக்கமெண்டல். இது ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலா கிடைக்காது மார்க்கெட்ல. அடுத்தது பார்க்கலாம். ஆர்டினரி ஒயிட் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் IS 8042 உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒயிட் சிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து இஸ் டிஃபைன்டு பேஸ்ட் ஆன் த கலர் தான், ஒயிட் கலர். இது பர்டிகுலரா இந்தியாவில் ராஜஸ்தான்ங்கிற ஏரியால தான் அந்த வகையான லைம்ஸ்டோன் கிடைக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு லைம்ஸ்டோன் இந்த அளவுக்கு ஒயிட் பேஸ்டா இல்லை. அதனாலதான் இங்க கிரே சிமெண்ட் தான் இங்க இருந்து தயாரிக்க முடியும். ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு லைம்ஸ்டோன் வந்து ராஜஸ்தான் அந்த ஏரியால தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு அங்க இருந்து தான் சிமெண்ட் வருது. ஃபர்தர் சம் இம்போர்ட் கூட பண்றாங்க சில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து. சில ஒயிட் சிமெண்ட்ஸ் பேஸ்டு ஒயிட் சிமெண்ட்ஸ் ஆல்சோ ஆர் கெட்டிங் இம்போர்ட்டட். இதோட காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ஹையரா இருக்கும். கிரே சிமெண்டோட காஸ்ட் அதிகம். இதோட பயன்பாடு ஜென்ரலா வந்து ஆஸ்தட்டிக் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கலி ஸ்ட்ரென்த் ஆர் பில்டிங் ஒர்க்குக்கு எங்க ஸ்ட்ரென்த்துக்கு இது நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஆஸ்தட்டிக் பியூட்டிஃபிகேஷன் ஆர் ஒயிட் பேஸ்ட் ஏரியா அப்ளிகேஷன், ஸ்மால் அப்ளிகேஷன், டைல் லேயிங் ஆர் ஒயிட் பெயிண்டிங் ஆஃப் த வால்ஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ்தட்டிக் பர்பஸ்க்கு தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் அடுத்த வகையான சிமெண்ட் பார்க்கலாம். இப்போ ஆயில் வெல் சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிமெண்ட் இருக்கு. இது IS, இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். பட் ஐ வில் ஜஸ்ட் கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணிடுறேன், எல்லாருக்கும் எல்லா வகையான சிமெண்ட்டை தெரியணுங்கிறதுக்காக. ஆயில் வெல் சிமெண்ட் வந்து IS 8223 அப்படிங்கிற குறியீடுல வருது. பேசிக்கலி எங்கெல்லாம் நம்ம பெட்ரோலியம் கிணறுகள் தோண்டக்கூடிய இடத்துல எல்லாம் ஆஃப்டர் நம்ம ரிக் போட்டு ட்ரில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வால்ஸை வந்து வி நீட் டு ஸ்ட்ரென்தன் அப், இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிடும் என்டையர் வெல். அந்த வெல்ல ஃபுல்லா லைனிங் பண்ணுங்கிறதுக்காக ஆயில் வெல்ங்கிற ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி பேராமீட்டர் உள்ள ஒரு சிமெண்ட் தயாரிக்க வேண்டியிருக்கு. இதோட பர்டிகுலர் குவாலிட்டி ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து உடனே குவிக்கா செட் ஆகணும். பட் அட் த சேம் டைம் அது அந்த so many kilometers டெப்த் போகணும் அந்த சிமெண்ட் ரீச் ஆகிறதுக்கு. மேல இருந்து 1 or 2-3 கிலோமீட்டர்ஸ் ஆர் மெனி கிலோமீட்டர்ஸ் டவுன் ட்ரில் இருக்கும். ஸோ மேல இருந்து இந்த ஆயில் வெல் சிமெண்ட்டை போர் பண்ணும்போது செட் ஆகக்கூடாது. ஆனா கீழே ரீச் ஆனோம்னா உடனே செட் ஆகணும். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டைம் பேஸ்டு அப்ளிகேஷனான ஒரு சிமெண்ட். அதனால இதோட செட்டிங் டைம் அண்ட் இதோட குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் ஆர் டோட்டலா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஸோ ஆயில் வெல் சிமெண்ட் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறவர்களும் செட் ஆகக்கூடாது. ஆனா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ரீச் ஆனோன்னு இமீடியட்டா செட் ஆயிடணும். இது ஒரு பெக்குலியர் காம்பினேஷன். ஸோ இது ஒரு வகையான சிமெண்ட். அடுத்தது இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பல வகையான சிமெண்ட். இதெல்லாம் ஜெனரல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறது இல்லை, ஸ்பெஷல் அப்ளிகேஷன் சிமெண்ட்ஸ். இதெல்லாம் ரயில்வே ஸ்லீப்பர் சிமெண்ட் IRS T40 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட IS கோடு. இது பர்டிகுலரா வந்து IS 269 ஆர் IRS T40 அப்படிங்கிற குறியீடுல வரும். இது ஜென்ரலா நம்ம ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் தெரியும், நம்ம ட்ரெயின் போற இடத்துல வி ஹேவ், முதல்ல எல்லாம் டிம்பர்ல இருந்தது. இப்போ வந்து இந்த சிமெண்ட்ல யூஸ் பண்ற ஸ்லாப்ஸ் தான் IRS T40ங்கிற சிமெண்ட் தான் யூஸ் ஆகுது. இது வந்து ரயில்வே ஸ்லீப்பர் சிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹை அலுமினா சிமெண்ட். ஹை அலுமினா சிமெண்ட்ங்கிறது வந்து இந்த பர்டிகுலரா ரீஃப்ராக்டரிஸ், அந்த கில்னு இருக்கும், ஹை டெம்பரேச்சர் கில்ஸ்க்கு அரௌண்ட் வந்து ரீஃப்ராக்டரி ஒர்க்ஸ், ரிஃபைனரிஸ், இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பயன்பாடுக்கு இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வால் லைனிங் பண்றதுக்கு ஹை அலுமினா சிமெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து இந்த பர்டிகுலர் சிமெண்ட் வந்து கிவ்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் நிறைய கொடுக்கும். ரீஃப்ராக்டரி பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுவாங்க. கில் லைனிங், அந்த சூளையில, அது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி ஆர் வேற என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபவுண்டரி, இந்த மாதிரி கில்ஸ் இருக்கும். ஃபர்னஸ் லைனிங் பண்றதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சிமெண்ட் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி அதர் வகையான சிமெண்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் சிமெண்ட், அது ஒரு வகையான சிமெண்ட். தென் கலர்டு சிமெண்ட், டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் சிமெண்ட்ஸ். இப்போ நம்ம கிரே அண்ட் ஒயிட் தான் இருக்கு. கலர்டு சிமெண்ட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் சிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலி நாட் அவைலபிள். ஏர் என்ட்ராப்பிங் சிமெண்ட் இருக்கு, எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட், இதெல்லாம் இருக்கு.
ஹைட்ரோஃபோபிக்ங்கிற ஒரு சிமெண்ட் வந்து இந்த சிமெண்ட் காங்கிரீட்டிங்ல போரோசிட்டி வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் இட் வில் கிரியேட் a lot ஆஃப் ஏர் கேப்சர் பண்ணணும். பட் செட் ஆன அப்புறம் ஏர் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இட் கிவ்ஸ் போரோசிட்டி டு த ஸ்ட்ரக்சர் வேர் லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர் வேணும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட் இஸ் ஆல்சோ அப்ளைட். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கலர்டு சிமெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், கலர் எங்கெங்க பர்டிகுலரா தேவையோ அந்த மாதிரி சிமெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் அஃப்கோர்ஸ் இது சர்டன் ஏரியாஸ் வேர் இந்த சிமெண்ட் ஒரு ட்ரில் இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால நீங்க போய் சிமெண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியாது, இது ஒரு டனலா இருக்கலாம், ஆர் அந்த சிமெண்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ட்ரில் மூலமா ட்ரில் பண்ணி அடுத்த ஏரியால கொண்டு போய் சிமெண்ட்டை ரீச் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டை அந்த த்ரூ தட் கோர், அந்த கோர் ஏரியா மூலமா அந்த சிமெண்ட் அங்க வந்து புகுத்தி அந்த அடுத்த எண்ட்ல போனோம்னா அங்க சிமெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு சிமெண்ட்டும் ஒரு எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் அப்படிங்கிற சிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஏர் என்ட்ரிங் சிமெண்ட், ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹை ஃப்ராஸ்ட் இருக்கிற ஏரியா, பனி இருக்கக்கூடிய ஏரியாலலாம் வந்து ஏர் என்ட்ரிங் சிமெண்ட்டுங்கிற வந்து சிமெண்ட்டும் பயன்படுத்திக்கலாம். எங்க ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாலலாம் இந்த ஏர் என்ட்ரிங் சிமெண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் பர்டிகுலரா இந்த மெட்ரோஸ் இதுலலாம் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்லலாம் வந்து ஏர் எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் ஆல்சோ இஸ் புட் இன் டு யூஸ் பர்டிகுலரா. இப்போ நீங்க எல்லாருமே பார்க்கலாம், வந்து இப்போ வந்து மெட்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சடனா சில ஏரியால வந்து பள்ளம் வந்துருது, இது எர்த் கிவ்ஸ் வே, இந்த மாதிரி ஒரு ஏரியாலலாம் வந்து பர்டிகுலரா எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பம்ப் பண்ணணும் சிமெண்ட்னா இந்த ஹோல் போட்டு பம்ப் பண்ணிட்டு அடுத்த இடத்துல எக்ஸ்பான்சிவ் உண்டாக்குற ஒரு குவாலிட்டி வர்றதுக்கு இந்த எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் ஆர் ஆல்சோ யூஸ்டு. அது ஆட் மிக்சர் மூலமாக கொண்டு வரலாம், பர்டிகுலர் ஆட் மிக்சர் கம்போசிஷன் யூஸ் பண்ணி கூட. ஸோ ஜென்ரலா நாம வந்து பல வகையான சிமெண்ட்டுகள் நாம வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். எந்தெந்த சிமெண்ட் எந்த வகையான எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பத்தியும் டீட்டெயிலா வி ஹவ் சீன். இப்போ இந்த பல வகையான சிமெண்ட் பல வகையான பர்பஸ்க்காக இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் பல வகையான சிமெண்ட்டை எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாங்கிறத பத்தி ஐ வாண்ட் டு கிவ் சம் பாயிண்ட்ஸ். ஏன்னா வேல்யூ அடிஷன் கஸ்டமருக்கும் வரணும், நமக்கும் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கும் வேல்யூ அடிஷன் வரணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் மோட்டிவ். ஸோ இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி கஸ்டமருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படி சொல்லி we can attain value addition அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.